நிரஞ்சன், இந்த வழக்கறிஞர்களாக இருந்து நீதிபதிகளாக அவங்க எலிவேட் பண்ணும்போது ஐபி வந்து ரிப்போர்ட் கொடுக்குது. அந்த ஐபியினுடைய ரிப்போர்ட்டை வந்து கொஸ்டின் பண்ணாங்க. கொலீஜியம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் சில போர்ஷன்ஸ் எல்லாம் கூட பப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு 2-3 ஜட்ஜஸ்னுடைய அப்பாயின்மெண்ட்டில் இதெல்லாம் நடந்தது. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடந்தபோது ஒரு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது, நானே ஒரு 5 கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஐபி ரொம்ப பார்ஷியலாக வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் நானே. அதனால் இது வந்து எலிவேட் பண்ணும்போது, ஆனால் இந்த 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 பர்டிகுலர் இந்த கேஸில் என்ன அப்படின்னா, இவர் வந்து பர்மனன்ட் ஜட்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. பார் தான் சொல்லுது இவருக்கு வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வந்து பிரமாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு இவங்க ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. இது ரொம்ப லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷனு, ஹானரபிள் ஜஸ்டிஸ்க்கும் கூட. இந்த இந்த பிரச்சனையை சுமூகமாக்குவதற்கான முயற்சிகள் இவங்க எடுக்கிறாங்கல்ல, அது கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு உங்களுக்கு தோணுதா? அப்படி அதுக்கு வந்து நீங்க சிஸ்டமேட்டிக்கா ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து இப்போ ஜட்ஜஸ் எலிவேஷன்ல வந்து ரொம்ப வெளிப்படையான தன்மை இருக்குது அப்படின்னு பட்சத்துல அது வந்து கொஸ்டினே ஆகாது. நீங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் 2012 என்ஜாக் கொண்டு வந்தாங்க, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தான் உட்காந்து அதை உடனே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க. இப்போ இந்த வெளிப்படை இப்போ ஒரு ஜட்ஜு ஹைகோர்ட்டுக்கு வராரு, திடீர்னு ஒரு ஜட்ஜு வந்து டிரான்ஸ்பர் பண்ணப்படுறாரு, வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்படுறாங்க. அதுல சரி, சுப்ரீம் கோர்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க இவ்வளவு நாள்ல வந்து பெண் தலைமை நீதிபதியே வரல அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு நார்மலாவே எழுது இல்ல. டிஎம்கே உடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு தனி பிரைவேட் பில்லே கொண்டு வந்திருக்காரு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் உடைய கவுண்ட்ல வந்து சமூக நீதியை வந்து கடைபிடிக்கணும், இத்தனை பர்சன்டேஜ்ல வந்து எஸ்சி கம்யூனிட்டி இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் எல்லாம் முன்வைக்கப்படுது. ஆனா இது எதுவுமே எந்த அளவுக்கு நீதிபதிகள் எடுத்துக்கிறாங்கன்னு அதுலதான் இருக்கு. இப்போ ஒரு அரசு அதிகாரி மேலோ இல்ல யார் மேல வேணாலும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காவல்துறைக்கு தானே நம்ம போய் அவங்க போய் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்ட் போய் ஒண்ணு அவங்களுடைய தரப்பு விஷயங்களை சொல்லுவாங்க, இல்ல கம்ப்ளைண்ட் போய் சொல்லுவாங்க. இப்ப இதே ஜட்ஜஸ் வர்மா மேட்டர்ல 2 நாளைக்கு முன்னாடி டெல்லி போலீஸ் கமிஷனர் சுப்ரீம் கோர்ட் அமைச்சிருக்கக்கூடிய 3 கமிட்டிக்கு முன்னாடி டெல்லி போலீஸ் கமிஷனர் தான் போயிருக்கிறாரு. 2 மணி நேரம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அதுல அவர்கிட்ட என்ன கேட்டாங்க, என்ன நடந்துக்கு, இதெல்லாம் ஏதாவது நான் மீண்டும் சொல்றது, இப்ப இது நீதித்துறை மீது களங்கம் கற்பிக்கிறதோ நீதிபதிகள் மீது இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறதோ யாருமே கிடையாது. இப்படி ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்குது. இதே சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய 4 முக்கியமான ஜட்ஜு, செல்லமேஸ்வர் உட்பட 4 முக்கியமான ஜட்ஜு தீபக் மிஸ்ரா, அப்ப சீஃப் ஜஸ்டிஸா இருந்த தீபக் மிஸ்ராக்கு எதிராக பிரஸ் கான்பரன்ஸ் பண்ணாங்க. இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நடக்குது. ஒரு தலைமை நீதிபதி மீது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய கொலிஜியம்ல இருக்கக்கூடிய 4 நீதிபதிகள். நம்ம பண்ணவே இல்லை. இது எதுவுமே பண்றது எல்லாமே நீதிபதிகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை இப்படி எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டினிங் ஆகுது. இப்ப இதை சரி பண்றதுக்கு ஒரு லாங் ரன்னுக்கான ஒரு சொல்யூஷன் வேணுமே தவிர, இப்ப அசெட்ஸ் கொடுக்கறதுனால மட்டும் அதை எப்படி வந்து மக்கள் நம்பிடுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஆயுதாவுக்கு தள்ளி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன காரணம்னு சொல்லணும்ல. நான் நிறைய கேஸ் அந்த மாதிரி பார்த்திருக்கிறேன். 4 மணி வரைக்கும் கோர்ட் நடக்கும். இது ரொம்ப எளிமையா சொல்றதுக்காக சொல்றேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு 30 செகண்ட்ல முடிச்சிடுறேன். விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, கெயில் எரிவாயுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எங்க ஊர்ல இருந்து ட்ரெயினை புடிச்சு டெல்லிக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்து கேஸ கவனிக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க. அவங்களுடைய கேஸ் 56வது கேஸ் 3:50க்கு ஜட்ஜி செஞ்சுச்சு போயிடுறாங்க. கேஸ் அதாவது அந்த கோர்ட் முடியற அன்னைக்கு 52வது ஐட்டம் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 மேட்டர் மட்டும் விசாரிச்சிருந்தாங்கன்னா இவங்களோட மேட்டர் எடுத்திருக்கலாம். ஆனா ஜட்ஜஸ் செஞ்சுச்சு போயிட்டாங்க. அர்ஜென்ட் ஃபார் தி அனதர் டே. அந்த விவசாயிங்க என்கிட்ட பேசும் பொழுது, இது நாங்க திருப்பி 10 நாள் கழிச்சு ஊர்ல இருந்து ட்ரெயினை புடிச்சு வரணும், நாங்க வந்து எவ்வளவு செலவு இருக்கு, எங்களுக்கு எவ்வளவு உடல் உழைப்பு, எவ்வளவு பண உளைச்சலுக்கு ஆளாகிறோம், இதெல்லாம் யார்கிட்ட போய் கேள்வி கேட்கறதுன்னு என்கிட்ட கேட்கறாங்க. நான் யார்கிட்ட போய் கொஸ்டின் பண்ண முடியும்? ஜட்ஜஸ் கிட்ட போயிட்டு ஏங்க இந்த கேஸ வந்து அர்ஜென்ட் பண்ணீங்க, சிம்பிளி ஏன் அர்ஜென்ட் பண்ணீங்க? நம்ம யாருமே கொஸ்டின் ரைஸ் பண்றதுக்கு நமக்கு எந்த பவர்ஸும் கிடையாது, யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா இப்படியான நீங்க இது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேஸ் அர்ஜென்ட் ஆகுது, என்ன காரணம்னே தெரியாது.
டைம் இல்ல அட்ஜெக்ட் பண்ணிடுறாங்க, ஃபைன். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட ஒரு லிட்டிகன்ட்டுக்கு அது எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படுத்தும். சோ இதுக்கெல்லாம் இப்ப நான் ஏற்கனவே சொல்றேன், ஜட்ஜஸ் வேகன்சி எடுத்துக்கோங்க, பெண்டிங்ல இருக்கிற கேசஸ் எடுத்துக்கோங்க, இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுடைய பிரான்ச்சஸ நாடு ஃபுல்லா 4 இடத்துல அமைக்கணும், ரொம்ப ஈஸியா அக்சஸ் இருக்குன்றாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இது எல்லாமே நம்ம பேசுறது மூலியமா இதெல்லாம் சரியாகுமோன்ற ஆதங்கத்துலதான் நம்ம இது எல்லாமே பேசுறது. நிச்சயமா நிரஞ்சன்.